பேசும்போது எந்த கொம்பனும் எங்களை அசைக்க முடியாது, அரசியல் வன்மம், நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து அஞ்ச மாட்டோம் துஞ்ச மாட்டோம் இப்படின்னு டயலாக்லாம் பேசுவாங்க. இப்போ அதான் அருண் நேரு போய் அவங்கள நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார். என்ன ஒரே சிஸ்டம் தான், கதவை தாப்பா போட்டு காலில் விழுந்துட வேண்டியது. வெளியே வந்து விட்டு கிழிச்சு நான் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா காவல்துறையும் இதற்கு உடந்தை என்று பொருள் கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு எழுதுகிறது. அது எங்கெல்லாம் போயிருக்குன்னு போகும்போது அமைச்சருடைய உதவியாளர்கள் சிக்கிறாங்க, அமைச்சர் உள்ள வராரு, அமைச்சரை தாண்டி இப்போ நேரு விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஆதாரங்கள் இருப்பதனால அவர் கைதாவது நிச்சயம். செந்தில் பாலாஜியை பற்றி ஃபுல்லாக தகவல் கொடுத்தது பூரா யாரு? சொத்து விவரங்கள் பூரா. நீங்க சொல்லதை பொறுத்த அந்த உட்பூசல்லாம் சொல்றதை பார்த்தா நேருக்கு எதிராக திமுக தலைமையே நேருவை கைது பண்றாங்க. செந்தில் பாலாஜியை தியாகின்னு சொன்னவங்க நேரு தவறு செய்திருந்தால் சட்டம் என்ன கடமையை செய்யட்டும், நாங்கள் நேருவை வந்து கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யும். நேரு தன்னை காப்பாற்றிக் கொள்வது மட்டுமில்லாமல் யாரை மாற்றி விடுவார் என்றால். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஃபெலிக்ஸ்? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன செய்தி? சார், இப்போ திமுகவில் தான் பெரிய பரபரப்பாக இருக்குது. நேரு அவர்கள் வந்து இடி சம்மந்தமாக சிக்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு நியூஸ் பரவுது. ஸோ இது சார்ந்து நம்ம நிதி அமைச்சரையும் போய் அவங்க பையன் சந்திச்சதாகவும் நியூஸ்லாம் வெளியாச்சு. இது உண்மை நிலவரம் என்ன சார்? உண்மையிலே அவர் அதாவது வழக்கமாக திமுகவுடைய திராவிட மாடலுடைய இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசும்போது எந்த கொம்பனும் எங்களை அசைக்க முடியாது, அரசியல் வன்மம், நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து அஞ்ச மாட்டோம் துஞ்ச மாட்டோம் இப்படின்னு டயலாக்லாம் பேசுவாங்க. ஆனால் வந்து கிட்டி முட்டி கழுத்துக்கு கத்தி அப்படின்னு வந்த உடனே அமைதியாக வந்து இது செந்தில் பாலாஜி கேஸ்லேயும் நடந்தது, பொன்முடி கேஸ்லேயும் நடந்தது. உதயநிதி அவர்கள் வந்து இங்கேருந்து டெல்லி போனால் தெரிஞ்சிடும்னு சொல்லி எங்கேயோ வெளிநாடு போயிட்டு திரும்பி வரும்போது டெல்லியில் இறங்கி போய் பேசிட்டு வந்தார் பிரதமரை பார்த்துட்டு. அப்போ கூட வந்து அவர் வந்து அந்த இளைஞர் அணி சின்னம் போட்ட ஒரு டிஷர்ட்டு ஜீன்ஸை போட்டுக்கிட்டு பிரதமர் போய் பார்க்குறாரு. ஒரு பிரதமரை போய் பார்க்கும் பொழுது ஒரு ஃபார்மலாக ஒரு உடை போட வேண்டாமா, ஒரு கண்ட மாதிரி ஒரு டிஷர்ட்டு ஜீன்ஸு அப்படிலாம் போட்டு போகிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது. ஆனால் அப்படியாவது போய் பார்க்கக்கூடிய, அப்போ எப்போ வந்தது அதை கரெக்டாக உத்து நோக்குனீங்கன்னா அந்த சனாதன இதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அந்த மலேரியான்னு பேசி வட மாநிலங்கள்லாம் இவங்களை கூப்பிடுறதுக்கே பயப்படுறாங்க. இந்தி கூட்டணியில் இவங்களை வச்சுக்கிறதுக்கே பயப்பட்டாங்க. இவங்களை வச்சுக்கிட்டா வந்து இந்துக்களுடைய ஓட்டு பாதிக்கப்படுமோன்னு எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணியில். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது நேரம் போய் என்ன ஒரே சிஸ்டம் தான், கதவை தாப்பா போட்டு காலில் விழுந்துட வேண்டியது. வெளியே வந்து விட்டு கிழிச்சு நான் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக அப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டேன். நீட் தேர்வை வந்து நாங்கள் அவர் என்ன பேசினாரு வெளியில வந்து, நீட் தேர்வு விவகாரத்தில் நாங்கள் வந்து சட்டபூர்வமாக இதை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லி, இதையும் போய் அங்கே போய் பிரதமர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் சொல்லிட்டு வரணும். இங்கேருந்து தான் வழக்கமாக வந்து காவிரி நீட் தேர்வு கச்சத்தீவுனா கடுதாஸ் போடுவீங்கல்ல, முதல்வர் வந்து பிரதமருக்கு கடுதாஸ் போட்டிருக்கலாமே. ஐயா நாங்கள் நீங்கள் சட்டபூர்வமாக செயல்படுவோம் என்றால் அதற்கு சொல்லவே வேண்டியது இல்லையே, அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சால் போதுமே, இது சொல்கிறதுக்காக ஒரு தடவை போயிட்டு வரணுமா? இப்போ அதான் அருண் நேரு போய் அவங்கள நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார். இது வந்து இதே மாதிரி முன்னால் வந்து முதல்வருடைய துணைவியார் வந்து அவங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை நிர்மலா சீதாராமனை நிதியமைச்சரை போய் சந்தித்து வந்தார். அது ஒரு 6 மாதம் இருக்கும். அப்பொழுது கேட்டதற்கு என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக அழைப்பிதழ் வைக்கிறது. இவங்க ஏதாவது கோயில் வச்சிருக்காங்களா? இல்லை. தமிழ்நாடு அறநிலையத்துறை இதே தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களை நிர்வாகம் செய்கிறது. அதில் ஏதோ ஒரு கோயிலில் இருக்கலாம், அவங்க திருவெண்காடு சீர்காழி பக்கத்தில் அவங்க குலதெய்வம் சொந்த ஊர் அது இருந்தால் கூட அதை இன்விடேஷனை வைக்கிறதுக்காக போனாங்கிறது நம்புற மாதிரி இல்லை.
அப்ப ஏதோ அவர்கள் மூலமாக தூது சொல்லி அனுப்புகிறார்கள் என்ற யூகத்திற்கு அங்கே இடம் இருக்கு. அது மாதிரி இப்ப அருண் நேரு போயிருக்காரு. ஏன் போயிருக்காருன்னா நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. KN நேரு மேட்டர் வந்து இப்ப ICUல இருக்கு. அவர் இல்ல, அவருடைய மேட்டர் ICUல இருக்கு. என்னன்னா முதல் தடவை வந்து இந்த உள்ளாட்சி நிர்வாகத்துல எல்லா இடத்துலயும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, 25 லட்சம் 30 லட்சம் ஒரு போஸ்ட்டுக்குன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த தகவல்கள்லாம் KN நேருடைய தம்பி ரவிச்சந்திரனுடைய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்துலலாம் வந்து ED ரெய்டு பண்ணுச்சு. அந்த ED ரெய்டு பண்ணது வந்து இதுக்காக இல்லை, ஒரு குறிப்பிட்ட இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒரு வங்கி, அது ஒரு வங்கி கடன் விஷயமா, அந்த வங்கி கடன் வந்து அவங்க வந்து இவர் வந்து ஏமாத்தி கடன் வாங்கிட்டாருன்னு அவங்க ஏதோ புகார் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த புகாருக்காக தான் வந்து ரெய்டு பண்ணாங்க. அப்படி ரெய்டு பண்ணும்போது நிறைய எல்லா ஆவணத்தையும் தூக்கிட்டு போயிடுவான்ல, கம்ப்யூட்டரு செல்போனு எல்லாத்தையும். அவன் தூக்கிட்டு போகும்போது உள்ள போய் போனால் அந்த மேட்டர் செட்டில் ஆயிடுச்சு. அது ஏதோ அந்த வங்கியும் அவருடைய ட்ரூ வேல்யூவும் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துட்டாங்க. அந்த மேட்டரில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் வரல அவங்களுக்கு. ஆனால் இதில் எடுத்துகிட்டு போன விவரங்களை பார்க்கும்போது அப்படியா அப்படின்ற மாதிரி ஆச்சரியக்குறிங்கிற மாதிரி அதில் வந்தது தான் இந்த வேணை. எது இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் அப்போ கூட 888 கோடின்னு வந்தது வந்து பொதுமக்களாக வந்து ஒரு போஸ்ட் இவ்வளவுன்னா இவ்வளவு வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போ அப்போ DGPக்கு கடிதம் எழுதுறாங்க, இது ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், அது ஒரு 2 மாதத்துக்குள்ள இருக்கும். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. DGP வந்து வழக்கு எதுவும் காவல்துறை பதிவு செய்யவில்லை. பொறுப்பு DGP தான், அதுக்காக தானே சௌகரியமாக போட்டிருக்காங்க. நம்ம சொல்ற பேச்சை கேட்குற மாதிரி ஒரு ஆள் வேணுன்றதுக்காக பொறுப்பு DGP ஒருத்தர் போட்டிருக்காங்க. வேற DGP வந்து UPSCயிலிருந்து அங்கேருந்து UPSCயிலிருந்து இவங்க தேர்வு பண்ண 10 பேர்ல 3 பேர் அவங்க வந்து டிக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தரை பண்ணிக்கலான்னு அவங்க திருமதி சீமா அகர்வால், அப்புறம் கமிஷனராக இருந்தார் சஞ்சீப் ராத்தோர், அப்புறம் இன்னொருத்தர் வந்து அவர் வந்து மத்திய அரசு இதில் இருக்கார், பணியில் இருக்கார். 3 பேர் பெரிய. இந்த 3 பேர்ல இவங்க யாரையுமே போட விருப்பப்படலை. ஏன்னா இந்த 3 பேர்ல ஒருத்தர் மத்திய பணியில் இருக்காரு, வரமாட்டாரு. பாக்கி 2 பேர் வந்து இவங்களுக்கு தோதாக இருக்க மாட்டார்கள், எதிராக இருப்பார்கள்னு சொல்ல முடியாது, கன்வீனியன்ட்டாக இருக்காது. இவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க, நேர்மையா இருப்பாங்க. அப்ப கஷ்டம் தானே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வச்சிருக்காங்க. இப்போ 2வது கடிதம் வந்துருச்சு, 1 மாசம் 1.5 மாசம் கேப்புக்கு அப்புறம். இதுல என்ன எழுதுறாங்கன்னா, நீங்க வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா காவல்துறையும் இதற்கு உடந்தை என்று பொருள் கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு ED எழுதுது. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தோம், நெஞ்சு வலி. ஆமா, இது வந்தா என்ன அர்த்தம்னா, நாங்க அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கு தயாராயிட்டோன்ற ஒரு ஒரு தொனி அதுல தெரியுது. அடுத்தது வந்து இப்போ DGP சும்மாவே இருந்தாருன்னா என்ன பண்ணுவாங்க மத்திய அரசோ இல்ல EDயோ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுவதற்கு ஒரு தனிநபருக்கோ ஒரு அமைப்புக்கோ ஒரு கார்பரேட்டுக்கோ ஒரு அரசு துறைக்கோ யார் வேணாலும் செக்ஷன் 482 அது பிரகாரம், அந்த சட்ட பிரிவின் பிரகாரம் அவங்க வந்து ஒரு புகார் கொடுத்து, இவங்க பேர்ல இந்த புகாரை பதிவு செய்யணும். இதை வந்து EDயே செய்யலாம், இல்லை யாரையாவது ஒரு ஆளை வந்து செட் பண்ணி ஒரு புகார் கொடுக்க சொல்லி அதிமுகலேருந்தோ பாஜகலேருந்தோ ஒருத்தர் வந்து புகார் கொடுத்துருந்தார். இந்த மாதிரி ED சொல்லுது, ஒரு புகார் இருக்கு, இவ்வளோ பெரிய மக்களுடைய பணம் 1020 கோடிங்கிறது யாருடைய பணம்? மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ண பணம். ஏன்னா அதில் வந்து 300 பக்கங்கள் புகைப்படங்கள் இப்போ இணைச்சிருக்காங்க, 300 பக்கம். அதே மாதிரி 253 பக்கம் ஆவணங்கள். எல்லாமே தயாராக தான் இருக்கு, ரெடியா இருக்கு. 10 ரூபாய் நோட்டை வச்சு ஹவாலாவை வச்சு, அந்த ஹவாலாவை வச்சு எந்தெந்த கம்பெனியில பணம் போய் இந்த லஞ்ச பணம் சேர்ந்தது, அதுக்கப்புறம் அங்கிருந்து அது எங்கெல்லாம் போயிருக்கு, அது எங்கெல்லாம் போயிருக்குன்னு போகும்போது அமைச்சருடைய 2 உதவியாளர்கள் சிக்கிறாங்க, அமைச்சர் உள்ள வராரு, அமைச்சரை தாண்டி தலைமை வரைக்கும் போகுது. ஏன்னா அமைச்சரோட பணம் நிற்காது இல்லை, எல்லா ஆட்சியிலையும். நான் சொல்றது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஒரு அமைச்சர் பணம் வாங்குறாருன்னா தலைமைக்கு பணம் கொடுக்காம அவர் மட்டும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு கணக்குல போகும். இது எல்லாமே இவகிட்ட சிக்கிடுச்சு. இந்த FIR போட்டா சிக்கல் வரும், நான் போட மாட்டேன்னு சொன்னா அதை போட வைக்கிறதுக்கு அவங்க எப்படி போட வைக்கிறதுங்கிறதுக்கு சட்ட ரீதியா வழி இருக்கு. இப்ப அதைத்தான் பயமுறுத்திட்டாங்க.
அப்போ காவல்துறையும் இதற்கு உடந்தை என்று பொருள் கொள்ள வேண்டியிருக்கும் சொல்லி இப்போ ஹைகோர்ட்ல போட்டார். ஏற்கனவே இப்போ ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதி திருப்பரங்குன்ற மேட்டர்ல வந்து அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட்னு சொல்லி அவர் வந்து இத்தனைக்கும் வந்து தீபம் ஏற்றலான்னு சொன்னாரு. நீங்க அதுக்கு மேல்முறையீடு போனீங்க, அந்த மேல்முறையீடு அமர்வு தள்ளுபடி பண்ணிடுச்சு. நீங்க வந்து அவர் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா அவர் எதுவும் வந்து ஒன்றும் இவங்க கட்சியை ஒன்றும் சொல்லலை, தீபம் ஏற்றலான்னு சொன்னார். ஏற்றக்கூடாதுன்னு உங்களுக்கு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா நீங்க மேல்முறையீடு போனீங்க, அது தள்ளுபடி ஆயிடுச்சு. உச்ச நீதிமன்றத்தில் மறுபடியும் போகலாம். இப்போ இதுக்கப்புறம் அந்த தீபத்தில் ஏற்றுறதுன்றது இப்போ இல்லை, அடுத்த வருஷம் கார்த்திகை தான் வரும். அவர் வந்து கலவரத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணாருன்னு போட்டீங்க. சரி, இண்டி கூட்டணியில மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க? இண்டி கூட்டணியுடைய எம்பிகள் வந்து 310 பேர் இருக்காங்க. 300 பேருக்கு மேல 110 பேர் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆமா, இப்படி கையெழுத்து போட்டாலுமே இதுவரைக்கும் இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு நீதிபதியுமே இம்பீச் ஆனது கிடையாது. அவர் ஒரு ஆளு பணத்துல மாட்டினார்ல, அவரை பண்ணல. இல்ல அதுதான் சொல்ல வரேன். அந்த யஷ்வந்த் வர்மான்றவர் கூட இம்பீச்மெண்ட் பெண்டிங் தான் இருக்கு. அவர் பேர்லயும் பெண்டிங் இருக்கு. அப்புறம் சேகர் யாதவ்னு ஒருத்தர் வந்து RSS உடைய கூட்டத்துல கலந்து கொண்டாடுன்னு சொல்லி அதுக்காக இம்பீச்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் பெண்டிங் இருக்கு, அப்படியே நிக்குது. இப்படியும் போல அப்படியும் போல. ரெண்டாவது, அது அப்படியே அங்க வந்து அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிஸ்டத்துல. இப்போ லோக்சபானா லோக்சபா சபாநாயகர், இல்லை ராஜ்யசபானா ராஜ்யசபா சபாநாயகர். ராஜ்யசபாவுக்கு இப்போ CP ராதாகிருஷ்ணன் வந்துட்டார். அப்போ சபாநாயகரை ஏற்றுக்கொண்டதோடு இல்லை, அது ஒரு ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறம் 7 ஸ்டெப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு கமிட்டி போடணும். அந்த கமிட்டியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி, ஒரு காவல்துறை அல்லது சட்ட அதிகாரி ஒருத்தர் இருக்கணும். இவங்க வச்சு அதில் ஆராய்ச்சி பண்ணணும். இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கான முகாந்திரங்கள் இருக்காங்க, அறிக்கையை கொடுக்கணும். இந்த அறிக்கையை வச்சு 2/3 மெஜாரிட்டி வரணும், லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க 2/3 மெஜாரிட்டி இருந்து அது பாஸ் ஆனால் ஜனாதிபதி கிட்ட போகணும். ஜனாதிபதிக்கு எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது வரைக்கும் இந்தியாவில் வந்து இம்பீச்மெண்ட்டுக்கு நிறைய பேரை வந்து கொடுத்துருக்காங்க பாராளுமன்றத்தில் பெட்டிஷன். ஆனால் ஒருத்தர் கூட இம்பீச் ஆனதாக வரலாறு இல்லை. அதில் 2 பேர் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்கள். ராமசாமின்னு ஒருத்தர் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஏதோ லஞ்சம் வாங்கிட்டாரு, பெரிய ஒரு 40 லட்சம். அப்போ 40 லட்சம் பெரிய பணம் அந்த காலத்தில், ஒரு 25 வருஷம் முன்னால், 30 வருஷம் முன்னால். அதுக்கப்புறம் தினகரன் ஒருத்தர் 400 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கிட்டாருன்னு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தவர். இவங்களுக்கே கடைசி நிமிஷத்தில் என்ன பண்ணுவாங்க, இம்பீச்மெண்ட் ஆனால் அது ஒரு பெரிய அவமானம் சொல்லி அவங்களே வந்து பதவி விலகிடுவாங்க. எங்கே இம்பீச்மெண்ட் வருது, பதவி விலகிட்டாங்கன்னா. இப்போ கூட வந்து இந்தமா ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக தஹில் இரமானின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ஏதோ ஒரு அறநிலையத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு பேலுக்காக 50 கோடி ரூபா பணம் வாங்கிட்டாங்க ஒரு தொழிலதிபர், அவரை காப்பாற்றணும்னு சொல்லி அப்படின்னு ஒரு புகார், குற்றச்சாட்டு. இது அங்கிருந்து கவுல், நீங்கள் இருந்தார் முன்னால் தலைமை நீதிபதியாக இருந்தார், கே கவுலா இந்த மாதிரி கவுல், காஷ்மீர்காரர். அவரை விட்டு இங்கே அனுப்பிச்சாங்க. இந்த அம்மா வந்து அவரே உச்ச நீதிமன்றத்திலேருந்து வந்த ஒரு நீதிபதியை இதை விசாரிக்கிறதுக்காக வந்தபோது இந்த அம்மா வந்து நான் வந்து சந்திக்க மாட்டேன்னு. ஏன்னா இந்த அம்மா சிக்கல்ல இருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, இந்த அம்மாவை தூக்கி மிஜோரத்துக்கு போட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றது 75 நீதிபதிகள் கெப்பாசிட்டி கொண்டது, மிஜோரங்கிறது 8 நீதிபதி கொண்டது. அவமானம். மேலேருந்து இந்த பொசிஷன் கொண்டு வந்து அவமானம் தானே. இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி என்ன சொல்லிச்சு, என் பேரில் எந்த நடவடிக்கையும் இருக்காதீங்க, நான் பதவி விலகிறேன்னு சொல்லிட்டு OMRல வீடு கட்டி இருந்துச்சு, அங்கே போய் உட்காந்துச்சு ரிசைன் பண்ணிட்டு. ஆக எதுக்காக சொல்றேன்னா, இந்த இம்பீச்மெண்ட்டுங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை இந்தியா சுதந்திரப்பட்டதுலேருந்து. இதுல முதல்ல வந்து அதுக்கு தேவையான கையெழுத்தே இவங்களால வாங்க முடியல. அவங்க எம்பி கிட்டே வாங்க முடியல, அந்த இண்டி கூட்டணியிலேயே வாங்க முடியல. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம ஒரு அவமானப்படக்கூடாது. அது என்னன்னா, அப்போ இந்த நீதிமன்றம் வந்து பொதுவாக நீதித்துறைக்கு என்ன கோபம் வரும், இவங்களுடைய அரசியல்ல நீதித்துறையை வம்புக்கு இழுக்கிறாங்க. அது GRSன்ற ஜட்ஜா எக்ஸா ஒய்யான்றது, அந்த அவர் இந்த ஜட்ஜ் ஏதாவது லஞ்சம் வாங்கினாரு, சொத்து வாங்கிட்டாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேற. இப்போ இந்த யஷ்வந்த் வர்மா விஷயம் வேற. அவர் வீட்லயே 50 கோடி ரூபா பணம் கிடைச்சது, என்னது இல்லைங்கிறாரு, எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஆனால் எல்லாருக்கும் தெரியுது அவர் வீட்டுக்குள்ளே வந்து அவுட் ஹவுஸில் எப்படி வந்து பணம் வந்து வெளியால் பணம் வைக்க முடியும், அவருடைய நாலேஜ் இல்லாமல், அது செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும்போது எப்படி.
அது மாதிரி தெரிந்த விஷயங்களே பண்ண முடியலன்னா இது வந்து ஒரு பொதுவான விஷயம். இந்த ஜிஆர்எஸ்ங்கிற நீதிபதி லஞ்சம் வாங்கிட்டாருனோ சொத்து குவிப்பு அந்த மாதிரி மேட்டர் இல்லை. ஏதோ ஒரு முடிவு கொடுக்குறாரு, அது ரைட்டு தப்பு, அது தனிப்பட்ட விஷயம். ஒரு அது வந்து ஒரு நீங்கள் அதை அந்த நாட்டில் தீபத்தூணி ஏற்றலை. அது தீபத்தூண் இல்லை, எல்லைக்கல்னு கனிமொழியிலேருந்து எல்லாரும் திமுக சொல்கிறாங்க. அது தீபத்தூண் தானே 1982 முதல்ல யூடியூப்ல நான் தான் பேசினேன். அதுக்கப்புறம் தான் பத்திரிகையிலே வந்தது. 1981 தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து வெளியிட்ட புத்தகத்தில் திருப்பரங்குன்றம்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கு. இதை முதல்ல யூடியூப்ல பேசுனது நான் தான். அதை எடுத்து பக்கம் 129 நினைக்கிறேன், அதில் தெளிவாக போட்டிருக்கு. இந்த இடத்துல தீபத்தூண் இருக்கு, அதில் ஒரு அனுமாருடைய ஒரு வடிவம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இடது பக்கமாக முகத்தை திருப்பி கொண்டிருக்கிறார், கையை ஓங்கி கொண்டிருக்கிறார். மேலே வந்து ஒரு 3 லிட்டர் எண்ணெய் கொட்டுறதுக்கான குழி இருக்குது. இதை மாதிரி வந்து வேற இதில் பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்திலேயே ஒரு சமண கோயிலையும் அதே மாதிரி ஒரு தீபத்தூண் இருக்கு. இந்த மாதிரி தீபத்தூண்கள் இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு எல்லைக்கல்லும் வந்து அங்க இருக்கிறதா கனிமொழி சொல்றாங்க, திமுக சொல்றாங்க. அந்த எல்லைக்கல் வந்து இருந்தா மதுரையில் இருக்கிற கோட்டாட்சியர் வருவாய்த்துறை இருக்கு இல்லையா, அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ்ல இருக்கணும். எங்க எல்லாம் எல்லைக்கல் இருக்கோ அந்த எல்லைக்கல்லுடைய பதிவுகள் வந்து விவரங்கள் வந்து எங்க இருக்கணும், மதுரை கோட்டாட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம். செக் பண்ணி பார்த்தா இல்லை. அப்போ அது தீபத்தூண் தான். அது ஏத்தணும்னு தர்காக்காரனே வந்து எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்றான். பேசாம அதை ஏதா விட்டுருந்தா அந்த ஒரு நாள் செய்தியோட முடிஞ்சு போயிருக்கும். அது இப்போ என்ன, நான் எதுக்காக அது வந்து கொண்டு வந்தேன்னா, இப்போ நீதித்துறைக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு கோபம் இருக்கும். தேவையில்லாம எந்த ஒரு ஜட்ஜ், அவர் யாராவனாலும் இருந்தாலும் அவர் வந்து RSS ஜட்ஜுன்னு டிஆர் பாலு போய் பேசினார். ஏங்க திமுக வழக்கறிஞர் அணியில வந்து இருந்தவங்க, திமுகவில் இருந்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்லயும் இருக்காங்க. திமுகவிலேயே இருந்து பின்னால ஜட்ஜ் ஆகலாம், வழக்கறிஞராக இருந்திருக்காங்க, ஜட்ஜ் ஆகலாம். எம்.ஆர். ராதா ஒரு படத்துல சொல்லுவாரு, 25 வருஷமா வந்து கிளையண்ட் கிட்ட அவனுடைய கஸ்டமர் கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு கோர்ட்ல வந்து பொய் பேசின வக்கீல் திடீர்னு ஒரு நாள் ஜட்ஜ் ஆகிட்ட பிறகு அவன் நேர்மையா உண்மையை பேசுவான்னு எப்படா எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு படத்துல கேட்பான். ரொம்ப யதார்த்தமான விஷயம். அதனால எல்லா வழக்கறிஞருமே தவறுன்னும் எல்லா நீதிபதிகளும் தவறுன்னும் நம்ம சொல்லலை. நேர்மையானவர்களும் இருக்கிறார்கள், இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அது எல்லா துறையிலும் இருக்க மாதிரி நீதித்துறையிலும் கருப்பு ஆடுகள் இருக்கத்தான் செய்யும். அது சமுதாயமே அப்படி இருக்கும்போது அப்படி. இப்போ வந்து கே நேரு இந்த 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 நீதித்துறையே வந்து திமுக அரசின் மீது ஒரு கோபத்தில் இருக்கிறது. வெளிப்படையாக அந்த கோபத்தை காட்டுவார்களா என்றால் காட்ட மாட்டார்கள் என்று காட்ட மாட்டார்கள். நீதித்துறை என்பதால் காட்ட மாட்டார்கள். இப்போ கூட வந்து அவர் ஜிஆர்எஸ் வந்து என்ன பண்ணாரு, டிசம்பர் 17 அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி உட்பட எல்லா அதிகாரிகளும், ஆணையர், மதுரை ஆணையர் எல்லாரும் இதுல ஆஜராகணும், வீடியோல கண்டெம்ட் கேஸ். உயர் நீதிமன்றம் என்பது வந்து நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரங்கள் வந்து எல்லை வந்து ரொம்ப விரிவானது. அதனாலதான் நம்ம போறோம். இப்போ காவிரியில 2 அரசு, இவங்க சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க, கர்நாடகாவில் ஒரு தீர்மானம் போடுறாங்க, ரெண்டுமே சட்டமன்றம் தான். அப்ப எது சரின்னு எங்க போறாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு தானே போகுது. அவங்க சொல்றது தானே கேட்க வேண்டியிருக்கு. அப்ப நான் என் சட்டமன்றத்துல நான் சொன்னதுதான், சரி அப்ப காவிரி அவன் வந்து அவன் சட்டமன்றத்துல அவன் தண்ணி கொடுக்க வேண்டாம்னு போடுறான், நீ வேணும்னு போடுற, இவ்வளவுதான் விஷயம். இப்ப கே நேரு விவகாரத்தில் ரொம்ப அடிப்படையா அவன் என்ன சொல்லிட்டாங்க, போலீஸும் உடந்தை என்று போடுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ இதற்கு ஒரு இல்ல பதிவு பண்ணுங்க, வழக்கு பண்ணி 3 மாசத்துல விசாரிக்கணும் எப்படின்னு ஒரு ஆர்டர். இதுல வந்து அரசு ஊழியர்கள்னு ஒரு பெரிய டீமே வரும். ஆமா, இதுக்குள்ள போலீஸும் உடந்தை அப்படின்னா. ஆமா, போலீஸும் உடந்தைன்னா ஏற்கனவே அரசு ஊழியர்கள் உடந்தையா தான் இருப்பான் அதிகாரிகள். எந்த அரசியல்வாதியுமே அதிகாரிகளுடைய துணை இல்லாமல் ஊழல் எதுவும் செய்ய முடியாது. உள்ளாட்சி நிர்வாகத்துல ஒரு போஸ்ட் இவ்வளவு வாங்குறான்னா எப்படியும் ஒரு IAS ஆபீசரோ அதுக்கு கீழ் உள்ளவனோ வந்து எங்கேயோ இன்வால்வ் ஆயிருப்பான். அவன் தான் பணத்தை வாங்கி இவங்களுக்கு கொடுக்க முடியும், இல்லை ஏற்பாடு செய்ய முடியும். அதிகாரிகளுடைய இது இல்லாமல் அரசியல்வாதிகள் பண்ண முடியாது. அதிகாரிகள் மட்டுமே லஞ்சம் தனியா வாங்கினாலும் அரசியல்வாதிக்கு தெரியாம போவாது. ஒரு அதிகாரி, வேண்டாத அதிகாரி ஒருத்தர் போய் அங்கே போய்
அண்ணன் இவர் என்ன பண்றாரு தெரியுமில்ல அண்ணன் போட்டு விட்டுருவோம். இது வந்து இயல்பாக வரக்கூடிய விஷயம். இப்ப நேரு விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஆதாரங்கள் இருப்பதனால அவர் கைதாவது நிச்சயம். அதான் நெஞ்சுவலின்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு, பையன் அனுப்பிச்சு விட்டாரு அங்க போய் பேசி. ரெண்டாவது திமுகல வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த ஆதரவு அவர் தீரர் தியாகி. எந்த 2016 அவர் கொள்ளைக்காரர் மாஃபியா, அவரை வந்து நாங்கள் சிறைக்கு அனுப்புவோம், எந்த வழக்குக்காக போக்குவரத்து துறை வழக்காக சொன்னாங்களோ அதே வழக்குக்காக தான் இடி அவர் வந்து சிறைக்கு அனுப்பிச்சிச்சு. அப்ப ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, அவரை மாஃபியா என்று 2016 தேர்தலின் போது சொன்ன அதே ஸ்டாலின் அதே வழக்குக்காக இப்போ வந்து அவர் தீரர் தியாகி அரசியல் வன்மம். அப்ப நீங்க 2016 பேசும்போது அப்ப பொய்யா பேசுனீங்களா? அவருக்கு எதிராக நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி என்ற அப்போது அதிமுக அமைச்சருக்கு எதிராக பொய் பேசுனீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. நான் இதெல்லாம் அரசியல்ல ரொம்ப சகஜமா மாத்திப்பாங்க. நிலைப்பாடை மாற்றிக்கொள்வார்கள். அன்று ஒரு நிலை, இன்று ஒரு நிலை, எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு நிலை, ஆளுமை. நேருவுக்கு என்ன பயம்னால் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த ஆதரவை எனக்கு தரமாட்டாங்கன்னு நினைக்கிறாரு அவர். ஏன்னா முன்னால வந்து அவருக்கும் வந்து தலைமை குடும்பத்துக்கும் ஒரு உரசல் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் பையனே நேர போயிட்டாப்ல. ஆமா, ஏன்னா முன்னால வந்து ஒரு தடவை கூட அவர் வந்து மாப்பிள்ளை போய் பாருங்க ஒரு ப்ராஜெக்டுக்கான்னு சொன்ன போது, முதல்வர் வந்து சொன்ன போது 2022 ஆட்சிக்கு வந்த புதுசுல இப்ப நேரு தலைவரை எனக்கு பின்னாலே 40 பேர் இருக்காங்க, நான் ஏன் போய் அவரை பார்க்கணும், மாப்பிள்ளை சபரீசனை, அவர் என்ன மந்திரியா இல்ல கட்சி நிர்வாகியா, அவர் எதுக்கு பார்க்கணும், இல்லை பார்க்கணுன்னு போது எனக்கு பின்னால் 40 பேர் இருக்காங்க எம்எல்ஏ அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து வெளியில வந்துச்சு. அப்போ அவங்களுக்குள்ள அந்த உரசல் இருக்கு. அதுல 19 அன்பில் மகேஷ், திருச்சி சிவா, நாங்கள் 3 குரூப்பா வேற இருக்கு. இது எப்படா இந்த திண்ணை காலியாகும்னு மற்ற 2 பேர் வெயிட் பண்ணுவாங்க. இது அரசியல்ல வந்து எல்லா கட்சியிலையும் உள்ள பிரச்சனை, அது உள்கட்சி பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க கையை விட்டுட்டாங்கன்னா பெரிய ஆபத்தா போயிடும் அப்படின்னு சொல்லி பையன் அனுப்பிச்சு அவர் வந்து இப்போ ஏதோ சமாதானம் பேசுறதோ இல்ல என்ன பேசுறோமோ அது பேசுறதுக்காக அனுப்பிச்சிருக்காரு நேரு. பிஜேபியில இணைஞ்சிருவாரா? பிஜேபியில அப்படிலாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க, அப்படிலாம் சேர்க்க மாட்டாங்க. அது ஏன் பண்ணி பேரம் பேச்சு இல்லை பாருங்க நாங்க வந்து அது பண்ணுவோம் போவோம்னு. அவங்க பிஜேபியில அரசியல் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? செந்தில் பாலாஜியை பத்தி ஃபுல்லா தகவல் கொடுத்தது பூரா யாரு? சொத்து விவரங்கள் பூரா டிஆர் பாலு என்ற ஒரு தகவல் உண்டு. நீங்க வந்து ப்ரூஃப் எல்லாம் கேட்டீங்கன்னா நம்ம வந்து, ஏன்னா டிஆர் பாலு தரப்புல இருந்து என்கிட்டயே தொடர்பு கொண்டு அவருக்கு வேண்டிய ஒருத்தர் நண்பர் வந்து இன்னும் கூட அவரிடம் தகவல்கள் இருக்கா, அவங்களுக்கு வேணா தரேங்கிறாரு அவர் பையனும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பீரியட்ல தான் பாதி தான் அவர் தகவல் கொடுத்தாரு, மீதியும் கொடுத்துருவேன் மத்திய அரசுன்னு சொல்லும் போதுதான் என்ன பண்ணாரு, அவர் பையனுக்கு வந்து மந்திரி கொடுக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி இதை ஒரு லிவரேஜ் பண்ணி, பிளாக்மெயில் பண்ணின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், நாகரிகமா சொல்லுவோம். இதை லிவரேஜ் பண்ணி இதுல அழுத்தம் கொடுத்துதான் பையனுக்கு, அதுவும் என்ன மந்திரி, முதலாக மந்திரி ஆகிறார், முதலாக எம்எல்ஏ ஆகியிருக்கிறார் டிஆர்பி ராஜா. அதாவது வயதில் இளையவர், அனுபவத்தில் குறைந்தவன், அனுபவம் குறைவு. தொழில் அமைச்சர் கொடுத்தாங்க. நார்மலா புதுசா யாருக்காவது அமைச்சர் கொடுத்தா உணவு அமைச்சர், இந்த காதி கைத்தறி இப்படிதான் சின்ன சின்ன துறைகள் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக தான் மேல வருவாங்க. எடுத்த உடனே தொழில் அமைச்சர் டிஆர் பாலுக்கு கொடுத்தா அது புரிஞ்சுக்க முடியும். பட் அவர் எம்பி, அதனால இது இப்படிதான். அந்த மாதிரி இங்கேயும் யாரும் புது நம்ம உள்ள இருந்து தான் போயிருக்கோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா எதிர்கட்சியை விட சுற்றி இருக்கும் துரோகிகள் இல்ல வந்து எதிரிகள் தான் அது அதிகமா இருக்கும். உள்கட்சி எதிரிகள் தான் இன்னும் ஆபத்தானவர்கள். ஏன்னா அவனுக்கு தெரியறத விட இவனுக்கு அதிகமா தெரியும் விவரங்கள். ஒரு பிஏ வச்சிருக்காருன்னா அவன் அந்த பிஏட்ட வந்து அவனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தானா அவன் எல்லாத்தையும் சீட்டி போட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவான். நீங்க சொல்லதை பொறுத்த அந்த உட்பூசல்லாம் சொல்றதை பார்த்தா நேருக்கு எதிராக திமுக தலைமையே இருக்குமோ, இருந்து விட்டால் நாம என்ன செய்வது, நமது கதி என்ன ஆகும், போனா நல்லது தானே அப்படின்னு. ஒண்ணுமே இல்ல, நேருவை கைது பண்றாங்க. செந்தில் பாலாஜி தியாகின்னு சொன்னவங்க நேரு தவறு செய்திருந்தால் சட்டம் என்ன கடமையை செய்யட்டுமோ செய்யட்டும், நாங்க நேருவை வந்து கட்சியில் இருந்து இடைநீக்கம் முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் திருச்சியில் என்ன மரியாதை இருக்கும்? இல்ல கோர்ட்ல கூட பாத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு கூட விட்டுருவோம். அதைத்தான் சொல்றேன். அவர் நிரபராதி என்றால் சட்ட ரீதியாக அவர் அதை வந்து எதிர்கொள்ளட்டும், கட்சி தலைமை இதில் தலையிடாது, முடிஞ்சு போச்சா?
கதை கந்தல் ஆயிடுமா? அந்த பயம் இருக்கு இப்போ அவருக்கு. அந்த பயத்துல தான் இப்போ பையனை அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்சதுனால என்ன ஆகும்னு தெரியல. இது வந்து இன்னும் அதிகமாகும். அவர் செந்தில் பாலாஜி விஷயத்துல கூட அவருடைய வாரத்துக்கு 2 தடவை வரணுன்ற அந்த நிபந்தனையை வந்து தளர்வு பண்ணணும்னு அது பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் வந்து அவருக்கு வேண்டிய ஒரு அதிகாரி மூலமா இந்த 2000 பேரை உள்ள சேர்த்துட்டார். அதாவது ஒரு வழக்குல, குற்ற வழக்குல வந்து லஞ்சம் கொடுத்தவனை வந்து சேர்க்கறது அபூர்வம், சட்டப்படி குற்றம். லஞ்சம் கொடுக்கறதும் குற்றம், வாங்குறதும் குற்றம். ஆனா வாங்கினவனுக்கு தான் வந்து குற்றம், இந்த வழக்கு தண்டனை எல்லாம் வரும். கொடுத்தவனை வந்து சாட்சியா தான் வச்சுப்பாங்க. கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்குமான சாட்சி. இவங்க என்ன பண்றாங்க, செந்தில் பாலாஜி தப்பிக்கணுன்றதுக்காக செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து லஞ்சம் கொடுத்தவன் பேர்லயும் போலீஸ் வழக்கு, மாநில அரசு வழக்கு பதியுது. எவ்வளவு பேர் மேல? 2000 பேர் மேல ஒரு வழக்கு. இந்த 2000 பேர் மேல வழக்குனா எந்த கோர்ட்ல வந்து நீங்க மெரினா பீச்சில் தான் வந்து கோர்ட்டு நடத்தணும், மைதானத்துல தான் நடத்தணும். 2000 பேர். ஏன்னா ஒரு வழக்கு முக்கியமான வந்து குறுக்கு விசாரணைன்னா 2000 பேரை குறுக்கு விசாரணை எப்படி பண்றது? 2000 பேரும் வந்து வழக்குக்கு அப்பியர் ஆகணும் முக்கியமான தினங்கள்ல. எல்லா தினங்களிலும் வரலன்னா கூட முக்கியமான தினங்கள்ல, தீர்ப்பு தினம், விசாரணை தினம், அது மாதிரி சில குறிப்பிட்ட நாட்கள்ல. அதனால இவங்க வரமாட்டாங்க, கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு. அப்ப இன்னொரு 15-20 வருஷம் ஆனாலும் அந்த கேஸ் முடியாது. இந்த கணக்கு போடுறாங்க. இது வந்து இந்த கேஸ்ல ஃபர்தரா விசாரிக்க கூடாது. இந்த 2000 பேரையும் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வழக்கை வந்து ஃபர்தரா தொடரணும், கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவருக்கு வேண்டிய ஒரு அதிகாரி மூலமா போடுறாரு. அவர் பேர்லயும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இவருக்காக போடுறாருன்னு சொல்லலாம். அதை வந்து நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஏன் தள்ளுபடி பண்ணிடுச்சு? 2000 பேர் என்னைக்கு விசாரிக்கிறது, என்னைக்கு உண்மையான குற்றவாளிகள், லஞ்சம் கொடுத்தவன் எல்லாரையும் விசாரிச்சுட்டு 2000 பேரையும் விசாரிச்சுட்டு தான் வாங்கினவனை விசாரிக்கணும்னா என்னைக்கு விசாரிக்கிறது? அடுத்த 10 வருஷமோ 20 வருஷமோ வாய்ப்பு இல்லை. தள்ளுபடி பண்ணிடுச்சு. இப்ப இந்த தள்ளுபடி பண்ணது ஒரு பின்னடைவு. யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு. இப்போ திமுகவுக்கு நெருக்கடி அதிகமாக, முன்னால கூட நம்ம பேசியிருக்கோம், தேர்தல் நெருக்க நெருக்கடி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். இப்போ KN நேரு வடிவத்தில் ஒரு பிரச்சனை. அவர் செந்தில் பாலாஜிக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இன்னும் அதிகமாகும். இன்னும் மற்ற மந்திரிகள் பேரில் நிறைய 14 பேர்ல வழக்குகள் இருக்கு, நிலுவையில் இருக்கு. இதுல எதுலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்குவாங்கன்னு தெரியாது. ரெண்டாவது, KN நேரு ஒரு இப்படி யோசனை பண்ணி பாருங்க. KN நேருக்கு திமுக வந்து தலைமை வந்து ஆதரவு கொடுத்து காப்பாற்ற வந்து செந்தில் பாலாஜிக்கு முயற்சி செய்தது போல் உதவி செய்தால் அவர் பேசாம இருப்பாரு. கையை விட்டுட்டாங்கன்னு வைங்க, நம்ம சொல்ற மாதிரி இடைநீக்கம் பண்றோம், இல்ல சட்டப்படி அவர் பார்த்துக்கிட்டோம்னு சொல்றாரு. அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பணம் வாங்கினேன், லஞ்சம் வாங்கினேன், வாங்கி யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தேன்றதை பேச ஆரம்பிச்சாருன்னா மாட்டோம், மொத்தமா மேலேருந்து மாட்டோம், மேலேருந்து கீழ் வரைக்கும் மாட்டுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து இப்போ திமுக தலைமை வந்து இப்படியா அப்படியாங்கிற ஒரு இருதலை கொள்ளி எறும்பாக வந்து ஒரு சிக்கல்ல இருக்கு. KN நேருவும் அதே சிக்கல்ல இருக்காரு. ஆனால் KN நேருவை இப்போ வந்து காப்பாத்தினாலும் பிரச்சனை, கைவிட்டாலும் பிரச்சனை திமுகவுக்கு, திமுக தலைமைக்கு. இவர் போய் இப்போ வந்து என்ன பண்ணுவாரு? நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து, நிர்மலா சீதாராமன் சொன்னா கிட்டத்தட்ட அமித்ஷா மோடிட்டு சொன்ன மாதிரிதான். சொல்லும்போது, இல்லைங்க பணம் வாங்கினதெல்லாம் ரைட்டு, இந்த பணம் இவ்வளவு தூரம் யாருக்கு கொடுத்துருக்கோம், அப்பாவுக்கு இவ்வளவு கொடுத்தோம், பையனுக்கு இவ்வளவு கொடுத்தோம், மாப்பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்தோம், யார் மூலமா கொடுத்தோம், நீங்க சொல்லுங்க, எங்களை காப்பாற்றி விடுங்க, நான் வேணா அதை சொல்றேன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்களே வந்து உங்களுக்கு அதுக்கான ஆவணங்கள் 1-2 உங்ககிட்ட இல்லாததையும் நாங்கள் சேர்த்து கொடுத்துட்றோம், ஆனா எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இப்படி போய் பேசும்போது KN நேரு தன்னை காப்பாற்றிக் கொள்வது மட்டும் இல்லாமல் யாரை மாட்டி விடுவார் என்றால் அவருக்கு மேல உள்ளவங்களை தான் மாட்டி விடுவார். அவரை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும், தன்னை காப்பாத்தி யாரா இருந்தாலும் என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில தான் இப்போ திமுக சூழப்பட்டிருக்கிறது. KN நேரு உட்பட திமுக சூழப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறதுன்னு போக போக பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.